இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வடகொரியாவில் எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து வந்துருச்சுங்க. அதில் கிம் ஜோங் உன் அவரோட தொழிலாளர் பார்ட்டி வந்து 99.93% வாக்குகள் வாங்கி வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மிச்சம் இருக்கிற 0.07% மக்கள் வந்து இப்போ உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா வடகொரியாவில் வந்து ஓட்டு போடாமட்டா மிக கடுமையான தண்டனை வந்து கொடுப்பாங்களாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி, அங்கே மன்னராட்சி தான் நடக்குது, அப்புறம் எதுக்கு இந்த எலெக்ஷன்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே வடகொரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2,66,00,000 மக்கள் இருக்காங்க. வடகொரியா வந்து 9 மாகாணங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. அங்கேயும் இந்தியாவில் மாதிரியே வந்து பல கட்சிகள் இருக்குது. ஆனால் பல கட்சிகள் இருந்தாலும் எலெக்ஷனில் வந்து கிம் ஜோங் உன்னோட தொழிலாளர் பார்ட்டி மட்டும்தான் வந்து போட்டியிடும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மற்ற பார்ட்டிஸில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எலெக்ஷனில் வந்து போட்டியிட மாட்டாங்க. அவங்க அந்த கிம் ஜோங் உன்னோட தொழிலாளர் பார்ட்டிக்கு மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ மக்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அந்த கிம் ஜோங் உன்னோட கட்சிக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர் பார்ட்டி சார்பாக ஒவ்வொரு மாகாணங்களையும் ஒரு பிரதிநிதி வந்து நிப்பாட்டுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. அது அந்த பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க மட்டும்தான் அந்த எலெக்ஷன். மற்றபடி அந்த உச்ச தலைவராக இருக்கார் பார்த்தீங்களா கிம் ஜோங் உன், அந்த பதவிக்கெலாம் வந்து எலெக்ஷனே கிடையாதுங்க. வாரிசாக வந்து அவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கும். அவங்க தாத்தா கிம் இல் சுங் அவர் வந்து 45 வருஷம் வந்து தொடர்ந்து தலைவராக இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து கிம் ஜோங் இல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து 17 வருஷம் இருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட பையன் கிம் ஜோங் உன் 2011 இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் வந்து தலைவராக இருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரோட வாரிசு தான் அதில் வரப்போறாங்க. காலத்துக்கு நீயே தலைவராக இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மழையா, அதுக்கப்புறம் உன் பேர, நாங்களாம் தலைவர் ஆகவே கூடாது, கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிருந்து இல்லையா? இந்த மாதிரியான தேர்தல் நடைமுறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க.